ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சுதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் விளைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டால் நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நாம் பெருமான் திருவடி பெருமை என்ற தலைப்பில் 12வது பாடலில் சிதமலரோ சுகமலரும் பரிமளிக்க ஓங்கும் திருச்சிற்றம்பலம் நடுவே திருநடம் புரியும் பதமலரோ பதமலரில் பாதுகையோ அவையில் படிந்த திருப்பொடியோ அப்பொடி படிந்த படியோ இதமலரும் அப்படிமேல் இருந்தவரோ அவர் பேர் இசைத்தவரும் கேட்டவரும் இலங்கு முத்தரென்றால் நிதமலரும் நடராஜ பெருமான் என் கணவர் நிலை உரைக்க வல்லார் ஆர் நிகழ்த்தாய் என் தோழி என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள். நிதமலரும் அதாவது என்றும் நிலைத்த 1000 கோடி சூரிய பிரகாசம் உடையவர், பேரொளி, பெரும் ஜோதி, எல்லாம் உடையவர், எல்லாம் ஆனவர், எல்லாம் வல்லவர், எல்லாம் அல்லாதவராய் அண்ட சராசங்கள் யாவற்றையும் இயக்கக்கூடியவர், எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதியாகிய இயற்கை உண்மை தனி கடவுள் அவர் நிதமலரும். நிதமலரும் நடராஜ பெருமான் என் கணவர். அதாவது இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் காற்றை ஜீவித்து தான் வாழ்கிறது. ஆனால் தனித்தலைமை பெரும்பதிக்கு காற்று தேவை கிடையாது. அவர் ஒளி இயக்கம். ஆதியும் அந்தமும் இல்லாதோர் அம்பலத்தாடும் ஜோதி தன்னையே நினையுங்கள் என்பார் நம் பெருமான். ஆக அந்த நடராஜ பெருமானை தான் இந்த ஆண்மனு பெண் இது காதலித்து அவரை அடைய வேண்டும். அதனால்தான் நிதமலரும் நடராஜ பெருமான் என் கணவர் நிலை உரைக்க வல்லார் ஆர் நிகழ்த்தாய் என் தோழி என்கின்றார். ஆக உலகில் உள்ள எல்லா உயிரும் பெண்தன்மை உடையது. பெண்தன்மை என்பது மனம் உண்டு. மனதை பெற்றதனால் மனிதனாகிறான். ஆண் அவர் ஒளி இயக்கம், அறிவு இயக்கம். மனம் என்பது காற்றின் இயக்கம். இறைவன் அனாதியாய் இயங்குகிறார். காற்று எனும் சக்தி பேராற்றலாய் அனாதியாய் அவர் இயக்க அதுவும் இயங்குகிறது. ஆக ஒளியையும் காற்றையும் பிரிக்க இயலாது. அதனால்தான் சிவமில்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவமில்லை என்பார். என் கணவர் என்று ஏன் கூறுகிறார் என்றால், அவர் ஆன்ம அணு ஒளி, ஒளிக்குள் ஒளியாய் எல்லா உயிருக்குள்ளும் உள்ளார். அந்த ஒளி இயக்கம் ஜீவன் காற்றை ஜீவித்து வாழ்கிறது. அவ்வாறு வாழ இந்த ஒளி இயக்கம் உதவி புரிகிறது. இது இருப்பிடம் புருவம் மத்தியே. இந்த காற்றின் இயக்கமாகிய மனத்தால் இயங்குவதால் மனக்காரகன் சந்திரன் பெண், உயிர்காரகன் சூரியன் ஆண். உயிருக்கு உயிரான இறைவன் சிற்றறிவு பேரறிவாகி நின்றால் அவர் வந்து கூடணும். வந்து கூடினால் முடியாத பயணம் முடிந்துவிடும். அது மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய்வுகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்கின்றார். மேலும் பெற்றேன் என்றும் இராவாமை என்கின்றார்.
அவர் பெருமை என்னை தவிர யார யாரும் கூற முடியாது என்கின்றார். நோவாத நோன்பு எனைப்போல் நோற்றவரும் எஞ்ஞான்றும் சாகாவரம் எனைப்போல் சார்ந்தவரும் தேவா நின் பேரருளை என்போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் உளர் நீ சற்றே அறை என்கின்றார். சரி, சிதமலரோ சுகமலரும் பரிமளிக்க ஓங்கும். சித்து என்றால் அறிவு ஒளி, சத்து என்றால் ஆற்றல் நாதம் சப்தம். ஆக சத்தும் சித்தும் கூடினால் இன்பம் சச்சிதானந்தம் சிதம். அறிவு உள்ள இடம் சிதம்பரம் எனும் திருச்சிற்றம்பலமாகிய சிற்சபை. எப்ப இந்த இடம் வாசம் வீசும் உரைநட பகுதியில் வேலாயுதனாருக்கு கூறிய உபதேசத்தில் பூர்வ மத்தியில் வெண்தாமரை மலர் மலர்ந்திருப்பதாக என பதிவு செய்கின்றார். சரி, தேவர் வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனையது உயர்வு என்பார். திருப்பதி ஏழுமலையான் திரு என்றால் என்றும் அழியாத பதியாகிய ஏழு ஆதாரமாகிய நிராதார மலையாகி தலைவன் ஜலம் நீர்மேல் பதியாக உள்ளார். ஆக அறிவு மலர வேண்டும். அப்போ ஆன்ம அறிவு கொண்டே இறைவனை அறிய வேண்டும். இந்த அறிவு எங்கே கருணை இயற்கையில் உள்ளதோ அங்கே இந்த அறிவு யாரேனும் இறங்குகின்றார்க்கு மனமிறங்கி உதவி புரியணும். அவ்வாறு உதவி புரிந்தால் பொய்யாது குவியாது குமையாது கோமள மனவீசும் தெய்வ மலரே கோவாத முத்தமே குறையாத மதியமே கோடாத மணிவிளக்கே என்பார் ஐயா. ஆக பிற உயிரின் துன்பம் கண்டபோதாயினும் கேட்டபோதாயினும் விவகாரணியம் செய்ய கண் தயவாகி கல்லாய மனம் கரைந்து உள்ளொளி கூடி உயிர் உணர்வு பெற்று ஆன்மா நெகிழ நாம் செய்த பரோபகார செயலால் நமக்கு ஆற்றல் கூடி இந்த ஆற்றலை உபகார சக்தி ஆன்ம அணு ஒளியுடன் கூட்ட ஆன்மாவில் உள்ள மூளை மலரும். தயவால் மூளை மலர்ந்தால் அற்புதமான வாசனை வீசும். இதனை மடலலாம் மூளை மலர்ந்திட அமுதம் என்பார். மேலும் கற்பூரம் மணக்கின்றது என் உடம்பு முழுவதும் கணவர் துருமேறீர் கலந்த மனம் அது என்பார் நம் ஐயா. திருச்சிற்றம்பலம் நடுவே திருநடம் புரியும் திரும் என்றும் நிலைத்த சிற்று சிறிய அம்பலம் மேலான இடம் திருநடனம் அவர் இயக்க ஆன்ம அணு ஒளி இயங்குகிறது. ஆன்ம ஒளி இயக்க ஜீவன் இயங்குகிறது. இதனை உயிருள்யாம் எம்முள் உயிர் இவை உணர்ந்தே உயிர்நலம் பரவுக என்று உரைத்த சிவமே என்பார். மேலும் உண்ணிய ஒளியே ஒளிக்குள் ஒரு ஒளியே உலகலாம் தலைக்கமை உள்ளத்தே நன்னிய விளக்கே என்பார் ஐயா. பதமலரோ பதமதில் மலரும் பதமதில் பதமும் பதத்தினுள் பதமும் அதிர்வர வகுத்த அருட்பெருஞ்சோதி என்பார். மேலும் படிநிலை பலவாய் பதநிலை பலவாய் இடிவர விளங்கிடும் என்தனி சித்தே என்பார். ஆக இருள்வெளி பிரம்மவெளி ஆக இரண்டும் படைப்புக்குரிய வெளி. விஷ்ணுவெளி படைத்ததை காக்கக்கூடிய வெளி. இதுபோன்று எண்ணற்ற நிலைகள் உள்ளது. இதனை பெருமான் நிலைகள் ஓர் அனந்த கோடியும் காணா நித்திய நிற்குண நிறைவே என்பார். பதமலரில் பாதுகையோ அந்த நிலைக்குரிய ஒளி அதற்குரிய அறிவு ஆற்றல் அவையில் படிந்திருக்கின்ற திருப்பொடியோ இறைவன் அருளொளி சிறிது இருப்பதால் தான் ஒரு தொழிலை பிரம்மா செய்ய முடிகிறது. அப்படிப்படிந்த படி அவர்களுக்கு இயற்கை உண்மை கடவுளை தன் அருளொளி வழங்கி அந்த நிலையில் இதமலரும். அப்படி மேல் இருந்தவரோ இருதயம் எனும் புரோமத்தியமும் உள்ள தவத்தால் இருந்தவரோ மூவரும் முனிவரும் உத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாயல் தயவர் பேர் நெறி. அவர் பேர் இசைத்தவரும் கேட்டவரும் யாரை வணங்கினார்கள்? பராபரை உணர்வால் பராபரை அறிவால் வாழைத்தேவியை வணங்கினர். போற்றித்தான் பரநாதம் உள் கேட்டனர் என்றால் நிதமலரும் நித்தியமாக என்றும் நிலை பெற்ற ஆதியும் அந்தமில்லாதோர் அருட்பெருஞ்சோதி இயற்கை உண்மை கடவுளை இயற்கை விளக்க கடவுளை இயற்கை இன்பக் கடவுளை அண்ட சராசரங்களை இயக்கும்
எல்லாம் வல்ல தனித்தலைமைப்பதியை அணுவுக்குள் அணுவாக என்னுள்ளுள்ள என் கணவரை அவருடைய நிலை உரைக்க வல்லார் நம் பெருமான் ஒருவரே தவிர வேற யாரும் கிடையாது. காரணம், நம் பெருமான் இகத்தும் பரத்தும் பெரும் பலன்கள் யாவும் பெற்றுவித்து இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் ததும்பும் மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்து உள்ளவர்கள் யாவரும் துதிக்க தக்கோன் என என்னை வைத்தோய் என் அகத்தும் புறத்தும் நிறந்து விளங்குகின்றாய் யான் உந்தன் அடைக்கலமே என்கின்றார். அப்படி உள்ள கடவுளை ஜீவகாருண்ய ஒழுக்கத்தால் கடவுள் நிலையறிந்த அம்மயமான நம் பெருமானை தவிர வேறு யார் உரைக்க வல்லார்? என் தோழியாகிய மனத்திற்கு ஆன்மா கேட்பது போல் பாமாலையை தொடுத்து விடுவார். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.